கடையில் வாங்குற பீஸா வீட்லேயே டேஸ்டியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 1 கப்பு மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டம்ளர் தயிர், 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் போல் உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். அதோட கூட 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து மாவை கல் மேலே எடுத்து வச்சு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். சாஃப்டாக பிணைஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் கெட்டியான லேயராக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டின லேயரில் அங்கங்கே ஃபோக் ஸ்பூனை வச்சு ஓட்டையாக போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கிற பீஸா லேயரை பிளேட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் தக்காளி சாஸை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கிட்டுக்கலாம். அது கூடவே 1 பெரிய வெங்காயம், 1/2 குடமிளகா, 1/2 தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி பரவனாப்பில் தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் துருவன சீஸையும் அங்கங்கே பரவனாப்பில் தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். தோசை தவா மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா பிளேட் எடுத்து வச்சுட்டு 30 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஹோம்மேட் பீஸா ரெடி. இந்த பற்றி பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.